வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, தை மாதம் 8ஆம் நாள், ஜனவரி 21ஆம் நாள். இன்றைய ராகுகாலம் பிற்பகல் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். இன்றைய திதி பஞ்சமி. திருவையாறிலே தியாகபிரம்மத்தின் ஆராதனா உற்சவம் இன்று தொடங்குகிறது. சங்கீத மும்மூர்த்திகளிலே ஒருவரான தியாகபிரம்மம், அந்த தியாகபிரம்மம், தியாகையரை தியாகபிரம்மம் என்றே சொல்கிறார்கள். சங்கீதத்தை உபாசனை பண்ணியே நாதோபாசனையினாலேயே முக்தி அடைந்த ஒரு புண்ணியாத்மா. அவருடைய நாளை இன்று வரையிலும் சங்கீதம் கற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே அங்கே திருவையாறிலே ஆராதனை உற்சவமாக அனுபவிக்கின்றார்கள். எல்லா சங்கீத வித்வான்களும் ஒன்று சேர்ந்து அங்கே பஞ்சரத்ன கீர்த்திகள் எல்லாம் பாடி மகிழ்வார்கள், அங்கே லயமாயிடுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய நாள் இன்று. நாமும் அந்த திருவையாறு ஆராதனையில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட டிவி வானொலி முகமாக நாம் அனுபவிப்போமாக. இன்றைய நிகழ்ச்சியிலே வேதங்களுடைய நிறைவு பெற்றுவிட்டது. சென்ற நிகழ்ச்சி வரையிலும் தைத்திரிய ஆரணகத்திலே, தைத்திரிய உபனிஷத்திலிருந்து எடுக்கப்பட்டது. தைத்திரிய ஆரணகத்திலே சூரிய நமஸ்காரமானது சொல்லப்பட்டது. இன்று தை மாதம் சூரியனுக்கு உகந்த மாதமானதுனாலே சூரியனுக்கே உகந்ததான ஆதித்ய ஹிருதயம் என்று சொல்லும்படியான ஸ்தோத்திரத்தை நாம் இங்கே பார்க்க போகின்றோம். இந்த ஆதித்ய ஹிருதயமானது அகஸ்திய மகர்ஷியானவர் ராமராவண யுத்தத்திலே ராவணனை வதம் பண்ண ராமர் திக்குமுக்காடி கொண்டிருக்கும் பொழுது அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசம் பண்ணுகிறார். இந்த ஆதித்ய ஹிருதயத்தை நீ ஜபம் பண்ணி யுத்தம் செய்தேயானால் ராவணனை சீக்கிரமாக வதம் பண்ணி விடலாம் என்று சொல்லி அகஸ்தியர் வந்து சொல்லிக் கொடுத்தது. அந்த ஆதித்ய ஹிருதயத்தை இன்று நாமல் இங்கே பார்க்க போகின்றோம். மிக சிறந்ததானது. இந்த ஆதித்ய ஹிருதயத்தை தினசரி பாராயணம் செய்வதனாலே ஆதித்ய பகவான், சூரிய பகவானின் பரிபூர்ணமான கருணை நமக்கு ஏற்படுகிறது. அதனாலே சூரிய பகவானுடைய கருணையினாலே நம்மளுடைய ஆரோக்கியமானது நன்றாக இருக்கும். சரீரத்தில் இருக்கக்கூடியதான வியாதிகள் எல்லாம் நீங்கிவிடும் என்று முன்னோர்கள், பெரியவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள். அந்த ஆதித்ய ஹிருதயத்தை இப்பொழுது நாம் இங்கே அனுசந்தானம் பண்ணுவோம். அந்த ஆதித்ய ஹிருதயத்தை சொல்வதற்கு முன்னாடி ஞாசங்கள் எல்லாம் இருக்கு. அந்த ஞாசம் சொல்லும்போது அதிலே அந்த ஸ்லோகத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதான ரிஷி, சந்தஸ்ஸு, தேவதை என்று சொல்லக்கூடியதான 3 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியதான விஷயங்களை நாம் சொல்லி பார்க்க வேண்டும். அதை இப்போ சொல்கின்றேன். அஸ்ய ஸ்ரீ ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய அகஸ்தியோ பகவான் ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தः ஸ்ரீ ஆதித்யாத்மா சூரியநாராயணோ தேவதா சர்வத்ர ஜெயசித்யர்த்தே அலோக திருடகாத்ருதா சித்யர்த்தே ஜபே விநியோகः தியானம் ஜயது ஜயது சூர்யம் சப்தலோகைகதீபம் கிரணசமிதபாபம் க்லேசதுக்கஸ்ய நாசம் அருணநிகமகம்யம் சாரிமாதித்யமூர்த்திம் சகலபுவனவந்தியம் பாஸ்கரம் தம் நமாமி. ததோ யுத்தபரிஸ்ராந்தம் சமரே சிந்தயாஸ்திதம் ராவணம் சாக்ருதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் தேவதைश्च தமாகம்ய திருஷ்டுமப்யாகதோரணம் உபாகம்ய பிரவீத் ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷிः ராம ராம மகாபாஹோ ஸ்ருணு குஹ்யம் சனாதனம் ஏன சர்வானரீன் மத்சர் சமரே விஜயிஷ்யசி ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜவே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் சர்வமங்கள மாங்கல்யம் சர்வபாவ பிரணாசனம் சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம் ரஸ்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம்
सर्वदेवात्मको ह्येष तेजस्वी रश्मिभावनः एष देवासुरगणान् लोकान् पादिकवस्तिभिः एष ब्रह्मादिविष्णुश्च शिवस्कन्दप्रजापतिः महेन्द्रो जनदः कालो यमः सोमो ह्यपाम्बदी पितरो वसवः साध्य अश्विनो मरुदो मनुः वायुर्वन्यप्रजा प्राणः ऋतुकर्ता प्रभाकरः आदित्यः सविता सूर्यः गगः पूषा गवस्तिमान् सुवर्णसदृशो भानुः हिरण्यरेता दिवाकरः हरिदस्वः सहस्रार्तिः सप्तसप्तिर्मरीचिमान् तिमिरोन्मदनः शम्भुः त्वष्टा मार्ताण्डं सुमान् हिरण्यगर्भः शिशिरः तपनो भास्करो रविः अग्निगर्भोदिते पुत्रः शङ्कः शिशिरनासनः व्योमनादस्तमो भेदि ऋग्यजुस्सामपारगः घनवृष्टिरपा मित्रो विन्ध्यवीधि प्लवङ्गमः आदवी मण्डली मृत्यु पिङ्गलः सर्वतापनः कविर्विश्वो महातेज रक्तः सर्वभवोद्भवः नक्षत्रग्रहताराणाम् अधिपो विश्वभावनः तेजसामपि तेजस्वी द्वादशात्मं नमोऽस्तु ते नमः पूर्वाय गिरये पश्चिमे गिरये नमः ज्योतिर्गणानां पतये दीनाधिपतये நமः. ஹரி ஓம். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். வணக்கம். எத்தனை நிமிஷம்?